வணக்கம் சார். என்ன வேணும்? என்ன வேணுமா? போட்டோ ஸ்டுடியோக்கு வந்துட்டு நாங்க என்ன காய்கறி வாங்க வந்திருக்கிறோம், போட்டோ தான் எடுக்க வந்திருக்கிறோம். ஐசி. எனக்கு இன்னைக்கு கல்யாண நாளுங்க. அதை ஏண்டி பிரிக்கிற? இவ கழுத்துல நான் தாங்க தாலி கட்டினேன். இப்ப என்ன இங்க கொண்டாட வந்திருக்கீங்களா? கொண்டாட்டம் ஊட்டி போட்ல இல்லைங்க, இங்க போட்டோ எடுத்துக்க போறோம். பேஷா எடுத்துடலாமே. இங்க பாருமா, நான் வெறும் போட்டோகிராஃபர் மட்டும் இல்ல, பிரபலமான பத்திரிகை நிருபரும் கூட. பத்திரிகையில பேட்டி அது இதுன்னு ஏகப்பட்டது எழுதியிருக்கேன். ஜமாச்சிடுவோம். சரிங்க. டாக்டர் சிவா இருக்காரு, அவர்கிட்ட நான் வேலை பாக்குறேன். அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஃபேமஸ் மட்டும் இல்ல, ரொம்ப கைராசியானவர். எவனாவது ஒருத்தன் நொண்டினே போனான்னு வைங்க, அவங்கிட்ட டாக்டர் சிவான்னா நிமிந்து போ. அட என்னங்க நீங்க, எவன் ஒன்றுனா நம்மளுக்கு என்னங்க? இத பாருங்க, ராவு காலம் வர்றதுக்குள்ள போட்டோ அப்படிங்க. ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. நெக்ஸ்ட் ரூம். நோ 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 நோ. என்னது வேண்டா வெறுப்பா முகத்தை திருப்பின மாதிரி? இப்படி இல்லம்மா, அப்படி. என்னங்க இப்படி அடிச்சிட்டீங்க? பொம்பளைங்களை தொட்டு பேசுற பழக்கம் என்னது? கெட்ட பழக்கம். ஸ்டுடியோவை கொளுத்தி போடுவேன். குன்னூர்ல என்ன பத்தி கேட்டு பார். ஒரு சகோதரி மாதிரி நினைச்சேன். சகோதர பாசம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இதெல்லாம் கமால் வேலை. மேன் சும்மா இருங்க. நீ சுமாரி. இந்த பாரியா, சில பேரை பார்த்தா எனக்கு பிடிக்காது. இந்த போட்டோ எடுக்கிறவனுங்க, கையை பிடிச்சி ரேகா பாக்குறவனுங்க, கையை பிடிச்ச வளையல் போடுறவனுங்க, அளவு எடுக்கிறானுங்களே டெய்லர், இவனுங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்தாக்கா பொம்பளைங்களை நான் அண்ட விடுறதே கிடையாது. அட என்னங்க நீங்க இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு? விட்டா அவன் பெருசு பண்ணிடுவானே. பேசாம இருங்களேன். நீங்க போய் போட்டோ எடுங்க. நல்ல முடி எல்லாம் கொதி விட்டுக்க, மல்லிப்பூவை தூக்கி இப்படி விடு. அசப்பல பார்த்தா டிம்பிளுக்கு பாடிய மாதிரியா இருக்குடி. நான் எப்படி இருக்கிறேன்? அமிதா பச்சை மாதிரி. ஐயோ கொன்னுட்டாளே. சரிங்களா அண்ணே? விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி நிக்காதீங்க, கொஞ்சம் பிறந்தன்மையா இல்லைங்க. நான் என்ன இப்ப அல்பதனமா நிக்கிறேன்? தங்கச்சி கொஞ்சம் நெருங்கி வாமா. அறிவு கட்ட முண்டம். நாங்க என்ன அண்ணன் தங்கச்சியா, புருஷன் முடிஞ்சாதியா? சரி, அண்ணன் அண்ணி கொஞ்சம் நெருங்கி வாங்க. அந்த முறைக்கு வா. நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் வர்ற. கோ பேக், கோ பேக். இந்த பாரியா, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத, நல்லா எடு. மேல கொஞ்சம் போட்டு தரேன். ரெடி, ஸ்டெடி, ஸ்மைல். ஓகே. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. இந்த நாட்டுல யார நம்புறதுன்னே தெரியல. அதத்தாயா நானும் கேட்கலான்னு இருக்கேன். ஏயா ஓ மூஞ்சிக்கெல்லாம் இயற்கையா கல்யாணம்? ஒரு பொம்பளைக்கு துரோகம் பண்றவன்லாம் எப்படியா புருஷனா முடியும்? என்னடி திடீர்னு வரைச்சிக்கினே? முதலிரவனுக்கு நீ என்கிட்ட என்னையா சொன்ன? எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்களோ அததான் நானும் சொல்லிருப்பேன். வள்ளி, என் காத்து கூட பொறத்தியார் பொண்ணு மேல படவே படாது. நான் உனக்கு தானே சொல்லல நீ. இந்த வாரி கட்டில்ல பூவை சரசரமா தொங்க விட்டு தம்மா ஊதவத்தியை ஏத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த டயலாக் தாண்டி வரும். அடச்சி வாய மூடியா. யார் இந்த பொண்ணு? பக்கத்துல நிக்க வச்சு இப்படி நெருக்கமா போட்டோ எடுத்திருக்கிய, யாருவோ சொல்லியா? யார் இந்த பொண்ணு? என்னையே கேக்குறியா? என்னை விட இவ எந்த விதத்துல வசதி? மூஞ்சி எல்லாம் காயா காய்ச்சி தொங்குது. காய்ச்சா தொங்குது? நான் பார்க்கவே இல்லையே, காட்டு. காட்டுறேன். ஐயோ வள்ளி, சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அட பாவி, இப்படி எல்லாம் போய் சொல்றியே. இந்த பாரு, இன்னையோட எனக்கு உனக்கு இருக்கிற உறவு அத்து போச்சு. இன்னைக்கே எங்க அண்ணனுக்கு தந்தி அடிச்சு சவுக்கோட வர சொல்றேன். சவுக்கு எதுக்குடி? பின்றதுக்கு தான். ஏய், என்ன உன் இஷ்டத்துக்கு ஏறினே போற? எனக்கு மட்டும் பேச தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு மட்டும் அண்ணனா? எனக்கு அண்ணன் இல்ல. எனக்கு அண்ணன் இருக்கிறான், தந்தி கொடுத்து வர வைக்கிறேன். கண்ணோட வரான் பார், 6 தோட்டாவோட வரான். ஏய், நீ என்னடி யோக்கியம்? யாருமே தோளோட தோள் நெருங்கி இருக்குதே, யாருமே? ஐயோ எனக்கு தெரியாதியா. யார் ஏந்தாளு? சக்கலா சுந்தரி. யார் இது? ஓடே, நாம்பள 1000 செய்வேன், எனக்கு லைசன்ஸ் உண்டு. நீ தமிழ்நாட்டு பொண்ணு, பண்பாடு என்ன வருது? அந்த பண்பாடு உன் மேல கேஸ் போடாதா? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த போட்டோல இருக்கிறானே, அவனுக்கு என்ன அப்படி அழகு ஒழுவுது? இழைச்சு போன மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கிறானே. ஐயோ இந்த பாரியா, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. என்ன நம்பியா? இந்த பார், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சரிப்பட்டு வராது. உங்க அண்ணன் எதுக்கு சவுக்கு எடுத்துன்னு வரணும், எங்க அண்ணன் எதுக்கு கண்ணு எடுத்துன்னு வரணும்? நம்ம 2 பேரும் சைலண்டா பிரிஞ்சுப்போம். வெளி என்னையா? இதம்மா, இது வரைக்கும் நம்ம ஒன்னா நிம்மதியா வாழ்ந்தோம், இப்ப பிரிஞ்சிடறோம். தட்ஸ் ஆல். ஆனா பகவான் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கான் பாத்தியா? என்னது? இது வரைக்கும் நம்மளுக்கு குழந்தையே இல்ல. இருந்ததுன்னு வச்சுக்கோ, யார் பக்கம் போறதுன்னு தெரியாம பாவம் அந்த சிசு அல்லாடும். ஆமா இல்ல, கையெடுத்துரு, நம்ம பிரிஞ்சுட்டோம். ஓஹோ, இவ்வளவு தூரம் குழப்பாயிருச்சா? இப்படி ஆகும் நான் நினைச்சேன். யோ, நீ என்னையா சண்டையிலேயே நுழையிற, சமாதானத்திலே நுழையிற? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதான் இந்த போட்டோகிராஃபர். போன தடவை படம் எடுக்க வந்தப்போ என் முகத்துல இடிச்சியா, அதான் இந்த கோபத்துல பழி வாங்கிட்டேன்.
இது ட்ரிக் போட்டோ. உங்க 2 பேருடைய உருவத்தையும் தனியா வெட்டி வேற ஒரு உருவத்தோட சேர்த்து மாஸ்க் பண்ணி மாத்திட்டேன். அட பாவி மனுஷா. நம்ம ஸ்டுடியோ அசிஸ்டன்ட் என்ன விட கொஞ்சம் சுறுசுறுப்பு. உங்களுக்கு ட்ரிக் போட்டோ அனுப்பிச்சிட்டான். இதுதான் ஒரிஜினல் போட்டோ. ஐ நம்ம 2 பேரும் தான். ஆமா நம்ம 2 பேரும் தான். யோ இந்நேரம் நீ வரலன்னு வை, ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கையா. இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோம்ல. இது நல்லா இருக்கே, எடுத்துட்டுமா? யோ மறுபடியும் இதை வெட்டி ஒட்டி ஏதாவது பண்ணுவியா? சேச்சே, எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இப்ப நெருங்கிட்டீங்க. கமான் கிளிக். ஓகே. ஐயோ என்ன இது இப்படி காயெல்லாம் வெளியில கொட்டிட்டு இருக்க? டாக்டருக்கு பிறந்த நாள் பரிசா இதெல்லாம் வந்தது. அவருக்கு 3/4 எனக்கு 1/4. இத வித்தோன்னு வச்சுக்கோ, 100 150 வரும். உனக்கு நைலக்ஸ் புடவை வாங்கி தர, கட்டிக்கோ. இப்படி திருட்டுத்தனமா சம்பாரிச்சு அதுல புடவை வாங்கி கட்டினா அது உடம்புல நிக்காதியா? நிக்காம வழுக்கி வழுக்கி விழுவன்றியா? அதையும் பாத்துருவோம். ஐயோ உன் புத்தி ஏன்டா இப்படி போதா? அடி போடி. ஏ வள்ளி, எங்கடி போற? ஐயாவுக்கு காபி கொண்டு வரமா? நேத்து ஏதோ முக்கியமான ஆபரேஷனா, அது முடிச்சிட்டு நர்சிங் ஹோம்ல இருந்து வரும்போதே மணி 4 ஆயிடுச்சு. வந்ததும் அவருக்கு நானே ஹார்லிக்ஸ் கரைச்சு கொடுத்துட்டேன். இப்ப அவனை எழுப்ப வேண்டாம், நல்லா தூங்கட்டும். சரிம்மா. வள்ளி, அம்மா கறிகாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி வாங்க போனவன் ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? சொன்ன வேலையை கொடுத்துட்டு வரதா இருந்தா உடனே வரலாம். நான் தான் குறைவுனே. 4 ரூபாய் கிலோ உருளைக்கிழங்குன்னா 3 ரூபாய் போடுற வரைக்கும் விட மாட்டேனே. பா வாட்ச்மேனுக்கு 10 பைசா பொடி கொடுத்துட்டு வெங்காயத்தை தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். என்னடி போஸ் கொடுத்துட்டு நிக்கிற? புருஷங்கார கறிகாயோட நிக்கிறான். வாங்கு. டாக்டர் காபி கொண்டு போனேன், அம்மா தான் வேண்டான்ட்டாங்க. ஐயோ காபி பாழாயிடுமே. இது எப்படி? அம்மா அதை நான் வாயில ஊத்திக்கிறேன். பிள்ளை என்ன வீடு விரிச்சோன்னு இருக்குது? அம்மா எங்கே? டாக்டர் எங்கே? தெரிஞ்சவங்க வீட்ல ஏதோ நிச்சயதார்த்தமா, அதுக்காக டாக்டர் அம்மாவும் போயிருக்காங்க. அப்போ நாம 2 பேரும் தான் இந்த பங்களாவுல தனியா இருக்கோம்னு சொல்லு. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த அழகான பங்களாவுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து நீயும் நானும் ஜமாய்ச்சிடணும். மூஞ்சி ஆள பாரு. அது இல்லடி, டாக்டர் மாதிரி இந்த சேர்ல நான் உட்காருவேன். உன் தங்க கையால இந்த டேபிள்ல நீ பரிமாறணும். யோ ஏயா உனக்கு இந்த விபரீத ஆசையெல்லாம்? அதெல்லாம் வேண்டாயா, தப்புயா. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது தப்பா? என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தா இதே போல 10 டேபிள் வாங்கி 10 தடவை எழுந்து உட்கார்ந்து சாப்பிடுவேன். அது ஏன் இஷ்டம். ஆமா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் 10 லட்சம் கிடைக்க போகுது. ஏண்டி நாளைக்கு லாட்டரி சீட்ல தொபுகடின்னு 10 லட்சம் இருந்தா? யோ அறிவு இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? மூளை இருக்கான்னு கேக்குறேன். என்னடி உன் இஷ்டத்துக்கு சரமாரியா விடுற? இத பாரியா, போயும் 10 லட்சம் விழணும்னு ஆசைப்படுறியே, ஏன் 1 கோடி விழுகணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஆமா, நான் ஒரு அல்ப பரதேசி. கோடின்னு ஆசைப்படக்கூடாது. குட்டு தலையில குட்டு. இத பார், எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லொடுக்கு அனுபவிச்சுடி. அதுதான் என்னுடைய பிரின்சிபல். அவங்க வர்றதுக்குள்ள அள்ளி கொட்டு, நான் அள்ளி வாயில விடுறேன். கொட்றேன். ஏண்டா, ஒருவேளை அவ வாய் முகூர்த்தம் பறிச்சு 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன பண்றது? 10 லட்சம் ரூபாய்க்கு 10 டேபிள்னா 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை டேபிள்? ச்சே, இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருந்தா முடியுமாடா? குத்து மதிப்பா கிடைச்ச டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது தானே. வயிறு ரொம்ப நாள் சரி. இந்தா. என்னடி பிச்சைக்காரத்தனமா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இந்த தட்டுல போட்டு எடுத்துன்னு வர? போய் வெள்ளி தட்டை கொண்டா. வெள்ளி தட்டா? திருடத்தான் போகணும். ஏன் திருடி நீ மாட்டிக்கிற? கோடி ரூபாய் வரப்போது இல்ல, ஆளுக்கு ஒரு வெள்ளி தட்டு வாங்கு. ஏயா இப்படி கனவு காண்ற? கனவு தானடி, காண உடன். போய் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வா. என்னது ஐஸ் வாட்டரா? குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற? மனுஷனுக்கு நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஐஸ் வாட்டர், பீர் பாட்டில் எல்லாம் செட்டப்பா இருக்கணும். இன்னொரு நாளைக்கு அம்மாவும் டாக்டரும் வெளியே போகாமையா இருக்க போறாங்க. அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளி தட்ட கதைய. வெள்ளி, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. வேலைக்காரன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்க போறது இல்ல. நேரம் வந்துருச்சுன்னா அவனும் முதலாளியா மாறுவான். யோ, உன் வாயாலே நீ கெட போறியா? வாய் இருக்கிறதே கெடறதுக்கு தானடி. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டா ஒரு அம்சமா தான் இருக்குது. கிடையாது, காரசாரமா அசைவம் ஒண்ணும் கிடையாதா? ஒரு கட்டை முட்டை. எங்க அந்த அம்மா சொல்லிருப்பாங்க, இன்னைக்கு அமாவாசை கிருத்திகன்னு. காலையில எழுந்தா பச்சை தண்ணி தலையில கொட்டிக்க வேண்டியது, ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தியில் இட்டுக்க வேண்டியது, ஓடுற ஃபேனு, ஓடுற சுத்தி இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது. என் மீறி நான் இங்க வந்து சேர்ந்தேன். என்ன உப்பு சப்பே இல்லையே சாப்பாட்டுல? ஆமா, அந்த அம்மா உடம்புல ஊர்ல இல்லாத வியாதி எல்லாம் இருக்குது. பேர் தான் டாக்டருக்கு அம்மான்னு. அநேகமா அந்த அம்மாவுக்காகவே டாக்டருக்கு படிச்சிருப்பாரு போல இருக்குது அவரு. சரி சரி, இதெல்லாம் மறந்துட்டு ஸ்விம்மிங் பூல்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருது, போய் பார்க்கலாம் வரியா? என்ன நான் கேட்டு. அப்பா
நீங்களா? தெரியாம தப்பு பண்ணிட்டோமா? பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுக்க தாயே. இந்த வேலைக்கார நாய் எப்பவுமே இந்த தரையில உட்கார்ந்துதான் சாப்பிடும். இன்னைக்கு நீ சொன்னாலே. நானா சொன்னேன்? சொன்ன நீ. முதுகு சுடுக்கு பிடிச்சிக்கிச்சு, குனிஞ்சு குழம்பு ஊத்த முடியல, டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுங்கண்ணா. மா நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ. கவனிரு மா, உங்க மேல நான் எவ்வளவு தெய்வ பக்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். பாத்தனே, நீ சொன்னதெல்லாம் கேட்டனே. அதெல்லாம் அழிச்சிருங்கம்மா. எனக்கு தெரியும்மா இந்த டேபிள் வாழ்க்கை நிலைக்காதுன்னு எனக்கு தெரியுமா. இந்த பாவிதான். என்ன அது அநியாயமா இருக்கு? நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ.